பிரின்சிபலோ மாரல் டீச்சரோ இருந்தால் அந்த ஸ்கூல் எப்படி உருப்படும்? அந்த ஸ்கூல் எப்படி உருப்படும்? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்து மார்க் பண்ணுறாங்க ஒரு வார்டனை, இல்லை இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, நீ வார்டனை பற்றி என்ன வேணால் சொல்லுங்கள், நான் கண்டுக்க மாட்டேன். வார்டன் பற்றி என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ அதே வார்டன் இன்னொரு இடத்துல, நான் வார்டன் எனக்கு அசிஸ்டன்ட் வார்டன் ஹெல்ப் பண்ணோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும்னு பார்க்குறோம், அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார், நான் மட்டும் எவ்வளோ வேலையை செய்யறது? எனக்கும் வந்து எனக்கும் ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்குது. கிச்சனில் 4 கிச்சன் டீம் எத்தனை பேருங்க போடுவீங்க? 4 பேர் போடுவீங்க, 3 பேர் போடுவீங்க, அப்பயே பத்தலைன்னு புலம்புவீங்க. அப்போ ஒருத்திக்கு மட்டும் ஆகுது அது இந்த சீசனில், ஐ மீன் இந்த டாஸ்கில். அப்போ எஃப்ஜே கிட்டே வரமாட்டான். அது ஒரு வாட்டி அட்ரஸ் பண்ணும்போது, சரி இப்போ என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லுங்களேன். என்ன வேணா அதைத்தான் சொல்லிருக்கா. எஃப்ஜே ஒருத்தம் கூட கேள்வி கேட்கல. இந்த வாரமாக அந்த வீக்கெண்டில் அந்த ஹோஸ்ட் அவனை கேள்வி கேட்கலன்னா, நீங்கள் இந்த வாரமே உங்களுக்கு எவனை பிடிக்குமோ இல்லை எவ்வளோ பிடிக்குமோ அவங்களுக்கு அந்த கப்பை தூக்கி கொடுத்துட்டு ஹோஸ்ட் வேலைக்கும் ஒரு கும்பிடு போட்டுட்டு கிளம்புங்க சார், பிக் பாஸ் வீட்டையும் இழுத்து மூடிடுங்க சார். பிக் பாஸ் நீங்கள் டிஆர்பிக்கெலாம் பிக்சர்லாம் எடுக்க வேணாம் சார், சீசனே இழுத்து மூடிடுங்க. ஓகேவா? சீசனையும் மூடிடுங்க. ஹோஸ்ட்டுக்கும் வந்துட்டு நீங்கள் சம்பளம் கொடுக்காதீங்க, அது உங்கள் பிரச்சனை. எங்களுக்கு இஷ்டமே இல்லை சார் இந்த சீசன் பார்க்குறதுக்கு. ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க சார். எஃப்ஜே ஒரு கேள்வி கூட அவன் டாஸ்க்குள்ளே இருக்க பிரஜனும் பிரின்சிபலாக கேட்க மாட்டான், மாரல் டீச்சராகவும் கேட்க மாட்டான். அப்போ வார்டன் அந்த இஷ்யூஸ் எடுத்து வச்சா அதையும் அட்ரஸ் பண்ண மாட்டான். அதே மாதிரி பேசும்போது பசங்கள்லாம் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே அப்போ ஒரு பசங்க வந்து வார்டனை கிண்டல் பண்ணலாம் செய்யலான்றது ஓகே, ஒரு ஃபன்னாக. ஆனால் ஒரு லிமிட் இருக்குது. ஓகேவா? அப்போ சாண்ட்ராவும் அவன் சபரியும் விக்ரமா அந்த கோவுக்கா பற்றி அப்படி பேசும்போது ஆனால் அவன் முன்னாடி போய் அப்படி இருக்கா அப்படின்னு பேசுகிறீங்க. அப்போது அவன் விஜய்வை திடீர்னு மாறிட்டானே சபரி, ஏன்பா நீ இந்த மைக்கு பிடிச்சிட்டு இந்த சீசன் ஃபுல்லாக வந்துடுவியா? நீ போன சீசனில் மைக் பிடிச்சது எங்களுக்கு தெரியும், வெளில வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் நீ இன்ட்ரெட்டு பெரிய ஆள்னு. ஆனால் இங்கே வந்து இன்னும் கீழ்ச்சிருக்க, ஒரு ஆணையும் பிடுங்கலை, ஒரு ஆணையும் நீ பிடுங்கலை. இப்போ திடீர்னு பிடுங்குற மாதிரி ஒரு சீன் போடுற. ஆனால் இப்போ நீ பிடுங்குறதுமே தேவையில்லான ஆடிதான். அதுவும் யார் கூட சேர்ந்து பிடுங்குறான்னா விக்கல்ஸ் கூட. அவன் நினச்சிட்டு இருக்கான் அவன் பிடுங்குறதுலாம் பெரிய 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 ஆணி அவன் பிடுங்குறான்னு. அவன் பிடுங்குறது தேவையில்லான ஆணி தான். ஆனால் தேவையில்லாத ஆணி பிடுங்குறவங்களுக்கு தான் ஓட்டிங் போடுறாங்க. அப்போ அந்த மக்கள் எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அப்போ உங்களுக்கு பாரு கேம் பிடிக்கலன்னா கண்டிப்பாக விக்கல்ஸ் கேமும் பிடிக்கக்கூடாது. அது எப்படி பாரு கேம் பிடிக்கல விக்கல்ஸ் கேம் மட்டும் பிடிக்குது? அப்போ உங்கள் மனநிலைமை எப்படியா இருக்குது? டாக்ஸிக் மனநிலைமையாக இருக்கா? ஒரு காமெடியை நீங்கள் வந்து மார்க்கிங்ன்ற பேரில் ரசிக்கிறீங்க, ஒரு பாடி ஷேமிங்கை மார்க்கிங்ன்ற பேரில் ரசிக்கிறீங்கன்னா உங்கள் மனநிலைமை எப்படியா இருக்குது? ஏன்ப்பா ஒரு பொண்ணு எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் பேசினா உங்களுக்கு அநாயகமாக இருக்குது. அவள் தேவையில்லாத இடத்துல அவளுக்கான விஷயத்துக்காக எல்லா இடத்துலையுமே போய் வாய்ஸ் அவுட் பண்ணால் அது உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதையே பொறுத்துக்க முடியாது. நீங்கள் டாக்ஸிக்கை பொறுத்துக்கிறீங்கன்னா உங்கள் மனநிலைமை எப்படியா இருக்குது? அப்போ கமருதீன் 2 பொண்ணு வச்சு வண்டி ஓட்டுறான்னா அவனுக்கு ஓட்டு போடுறீங்கன்னா உங்கள் மனநிலைமை எப்படியா இருக்குது? இல்லை திவ்யா வந்து ஒரு சைடுக்கு மட்டுமே அவங்களுக்கான ஸ்டாண்டை மட்டும் எடுக்கிறாங்க. இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமித்தும் பார்வை பற்றிலாம் விஷயங்கள் தப்பாக பேசுகிற மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்டுன்றதை அப்படி நமக்குள்ளே பண்ணுறான் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நீங்கள் எஃப்ஜே வியானாவையும் தானே பேசணும். ஏன் எஃப்ஜே வியானா பற்றி திவ்யாவும் சாண்ட்ராவும் பேசுகிறது வந்தது 1 hourல வந்தது, லைவில் வந்தது, அதை பார்க்கலையா? அப்போ அதையே நீங்கள் பேசலை. அப்போ அன்றைக்கி நைட்டு சாமான் தைக்கலான்னு அந்த பொண்ணு கால் வலினா போய் எஃப்ஜேயை கூப்பிட்டா அந்த பொண்ணு வரல. ஐ மீன் அந்த பொண்ணு போய் கூப்பிட்டா அவன் எஃப்ஜே வரல, போய் தூங்கிட்டான். அவ்வளோ சாமான் கிச்சனில் இருக்குது. அப்போ அதுக்கு ஹெல்ப்புக்கு கமருதீன் போயிருக்காரு. எப்பயுமே அவங்க நைட்டில் மோஸ்ட்லி 2 பேரும் சாமான் தேய்ப்பாங்க. முந்தா நேரத்து லைவில் ரொம்ப நேரம் சாமான் தேய்ச்சிட்டு இருந்தாங்க சண்டே. அந்த வேலையை அவங்க நைட்டில் செய்கிறாங்க. ஹெல்ப்புக்கு அவன் கமருதீன் போவான். அவன் வந்து ஏன்னா 10 மணிக்கு மேலே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க டாஸ்கில் ஹெல்ப் பண்ணிக்கலான்றது அந்த வீட்டில் எழுதப்படாத ஒரு ரூல்ஸாக இருக்குது. இது சூப்பர் டீலக்ஸ் வெஸ்ட் பிக் பாஸ் வீடுன்னு இருக்கும்போதுமே வியனாவை வந்து அந்த வீட்டுக்கு போய் க்ளீன் வேலை பண்ணுறதுக்கு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வந்து சுபிக்ஷா கூப்பிட்டாலுமே நைட்டு வியானா கூட சேர்ந்து சுபிக்ஷாவும் க்ளீன் பண்ணுவாங்க. பகலில் சுபிக்ஷா வந்து வியானா கிச்சன் டீமில் இருக்கும்போது வியானாக்கு வந்து சுபிக்ஷா ஹெல்ப் பண்ணுவாங்க. நைட்டில் கிச்சன் டீமில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வியானா அங்கே பிக் பாஸ் டீமுக்கு வந்து க்ளீனிங் சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு அந்த பாத்ரூம் க்ளீனிங் அவங்க சொல்லுவாங்க சுபிக்ஷா ஓப்பனா 10 மணிக்கு மேலே நான் உனக்கு க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 மணிக்கு மேலே நான் வந்து சாமான் தைக்கிறேன் அப்படின்னு. அப்போ அது எழுதப்படாத ரூல்ஸாக அந்த வீட்டில் எல்லாருமே வச்சிருக்காங்க. 10 மணிக்கு மேலே லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிக்கலாம் செய்யலான்னு. அந்த இடத்துல தான் கமருதீனை வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, சாமான் தைச்சிருப்பாரு. அந்த காலம் தெரியும், அது அவங்களுக்குள்ள பர்சனல். அப்படி பார்த்தா அவன் எஃப்ஜே வந்து வியானாக்கு டை கட்டி விட்றதே ஒரு ப்ரொமோவே போடுறீங்களே நீங்கள். ஏன் வியானாக்கு டை கட்டி விட அந்த வீட்டில் சுபிக்ஷா இல்லையா, அண்ணன் பாசத்தில் கொஞ்சம் விக்ரம் இல்லையா, இல்லை மற்ற யாரும் லேடிஸ் இல்லையா? ஏன் எஃப்ஜே பின்னாடி அவள் சுற்றுறா, இல்லை எஃப்ஜே அவன் பின்னாடி சுற்றுறான்? அது வியானா இந்த வாரம் காலி. அதே மாதிரி அவங்க கேமே அவன் காலி பண்ணிட்டான். ரைட்டா? ஒரு பொண்ணு கூடவே வச்சு நீங்கள் அந்த ஆம்பளைங்களை மட்டும் தூக்கி வச்சு அந்த பொண்ணை வெளில அனுப்பிச்சிடுறீங்களே. இப்போ விக்ரம்க்கு அது தான் நடக்க போகுது. விக்ரமை நீங்கள் ஹைலைட் பண்ணி பாருவோட கேமை அடிக்க போகிறீங்க, இல்லை சபரி கேமை ஹைலைட் பண்ணி பாரு கேமை அடிக்க போகிறீங்க, இல்லை உங்களுக்கு தேவையான பிரஜன் கேமை ஹைலைட் பண்ணி பாரு கேமை அடிக்க போகிறீங்க. இது என்ன மாதிரி ஷோ அப்படிங்கிறத விடவும் கேவலமான ஷோ. இதுக்கு டிஆர்பி ஒரு குறைச்சல், அது மண்ணாங்கட்டி மட்டும்தான் குறைச்சல். அந்த மாரல் டீச்சர் பிரின்சிபலாக இருக்கான், அவன் உருப்படாதவன். ஓகேவா? அப்போது எனக்கு இந்த வந்து ஓட்டிங் போடுற ஜனங்களை வந்து தப்பு சொல்கிறதா, இல்லை எந்த மனநிலைமையில் ஜனங்கள் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறதா அப்படிங்கிறத விடவும் தப்புனா நீங்கள் 2 சைடும் தப்பு சொல்லணுங்க. யாருக்குமே நீங்கள் ஓட்டு போடக்கூடாதுங்க. அப்போது தப்பாக நெகட்டிவாக இருக்கிற பாருனா நெகட்டிவ் அவெல்லாம் ஒரு பொண்ணான்னு கேட்டால் இவெல்லாம் ஒரு ஆம்பளையா நான் கேட்பேன். அவன் விக்ரம் அவன்லாம் ஒரு ஜென்யூன் ஜென்டில்மேனான்னு நான் கேட்பேன்.
ஒரு 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 ஜென்யூன் ஜென்டில்மேனுங்கிற விஷயம் கூட இருக்க கோ கான்டெஸ்டன்ஸ்க்கு அந்த ஈக்குவல் ஸ்பேஸை கொடுக்கணும். ரைட்டா? நீயும் பெர்ஃபார்ம் பண்ண, நானும் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லணும். இந்த டாஸ்கில் 2 பேருமே அந்த ஸ்பேஸ் எடுத்து 2 பேரும் ஹெல்த்தியாக பெர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லணும். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்து ஒரு ஆம்பளைன்ற ஈகோ திமுறை மட்டும் வச்சுக்கிட்டு அவள் எப்படி முன்னுக்கு வருவா, அவளை எப்படி பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க, நான் மட்டும் தானே பெஸ்ட்டுன்னு ஆடுறேன். அதுக்கு உனக்கு ஒரு கூட்டு சேர்த்துக்கிற தைரியம் இல்லாத ஆம்பளை. சபரியை கூட்டு சேர்த்துக்கிற, கனி குரூப்பை கூட்டு சேர்த்துக்கிற, இப்போ இந்த வாரம் பிரஜன் குரூப்பையும் கூட்டு சேர்த்துக்கிற. அந்த கனி விஷத்தை கக்குது, அது திருந்தாது. விஷம்னா விஷம் அப்படி கக்குது. அவன் தங்கச்சியே தெளிவாக சொன்னான் அந்த அந்த ஃபேமிலி இதில் வரும்போது, நீ மெயின் கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணணும், நீ சப்போர்ட்டிங் கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணேன். அப்போ கூட அது என்ன பண்ணு, ஏன்னா மெயின் கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ண இதுங்களுக்குலாம் பொய்ஷே இல்லை, தெரல்ஸ் இல்லை, ஒரு விதமான ஒரு உருப்படியாக ஒரு டேலண்ட் கூட கிடையாது மெயின் கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ண. மெயின் கேரக்டர் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்குறது விக்கல்ஸ். இவங்க எல்லாரையும் அடிச்சு ஆடி விக்கல் சீக்கிரம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்குறான். அவன் வாழை பிடிச்சிட்டு தான் இதுங்களாம் போகுது. அப்போ விக்கல் சீக்கிரம்க்கு எதிராக இருக்க பார்வதியை அடிக்கணும். இது மட்டும்தான் இதுங்க பொய்ஷியில் இருக்கே தவிர, இதுங்களுக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டர் தவிர மண்ணாங்கட்டி வேற ஒன்றும் புரியல. அவன் மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணுற விக்ரம் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அவனுக்கு ஒரு கூட்டம்னா, அப்போ பாரு ஃபேன்ஸ்னு ஒருத்தங்க ஒரு சிலர் இருக்காங்கன்னா அவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்க தானே செய்யும். அது எப்படி பாரு ஹேட்டர்ஸ் மட்டும் நிறையா இருக்காங்க, விக்ரம் ஃபேன்ஸ் மட்டும் நிறையா இருக்காங்க. நீங்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னா 2 பேருக்குமே போடக்கூடாதுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த சீசனே சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்க. அது எப்படிங்க அப்பட்டமாக ஒரு ஆம்பளை செஞ்சால் சப்போர்ட் பண்ணுறீங்க, பொம்பளை செஞ்சால் மட்டும் தப்புன்னு சொல்கிறீங்க. ஆண் வெஸ் பெண்ணுங்கிறத அவர் ஒரு படத்தில் சூர்யா சொல்லுவார், ஆண் நெடில் பெண் குரில் அப்படின்னுவாரு. அதுதான் பிக் பாஸ் இந்த சீசனில் சொல்ல வரீங்களா? ஆண் நெடில் பெண் குரில் இல்லை, அப்படிதான் சொல்லுவேன். அப்போ விக்ரம் செஞ்சால் சரி, பாரு செஞ்சால் தப்பு. கமருதீன் செஞ்சால் சரி, பாரு செஞ்சால் தப்பு. உங்களுக்கு பிடிச்ச பிரஜன் செஞ்சால் சரி, பாரு செஞ்சால் தப்பு. அதே பெண் இடத்துலையும் சாண்ட்ரா செஞ்சால் சரி, பாரு செஞ்சால் தப்பு. உங்கள் ஃபேவரட்டிசமில் இல்லை அப்பட்டமா. எனக்கு இதை தவிர வேறு என்ன பேசுறதுனே தெரியல அந்த கேவலமான ஸ்கூல் டாஸ்கில். ஒருத்தன் வெங்காயம்னு சொல்லுவான், விளக்குமாறுன்னு சொல்லுவான், கழுத்து கீழே மிதிச்சிருக்கணும்னு சொல்லுவான், மேன் ஹேண்ட்லிங்னு சொல்லுவான். அவனுக்கு ஓட்டு போடுற ஒரு கூட்டத்தோட அந்த ஜனங்களோட மனநிலைமையை நான் பார்க்குறேன். அவங்கள நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப டாக்ஸிக்கான மனநிலைமையில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் சொல்லணுன்னா இந்த சீசனே சரியில்லைன்னு சொல்லலாம், இல்லை யாருமே ஒர்த்தி இல்லைன்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் விக்கல்ஸ் வேஸ் பாருன்னு வரும்போது விக்கல்ஸ் சரி பாரு தப்புன்னு சொல்கிறது ஒன்று இருக்குல்ல, கமருதீன் வெஸ் பாருன்னு வரும்போது கமருதீன் சரி பாரு தப்புன்னு சொல்கிறது ஒன்று இருக்குல்ல, சாண்ட்ரா வெஸ் பாருன்னு சொல்லும்போது சாண்ட்ரா சரி பாரு தப்புன்னு சொல்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்புறம் கனிவான கனி, கன்னிங் கனி, குள்ளநரி கனி, கிளவர் கன்னி, டேஞ்சரஸ் கனி, அது பண்ணுறது இருக்குல்ல. அப்போ கனி சரின்னு சொல்லிட்டு பாரு தப்புன்னு சொல்கிறது. இன்னைக்கு பிரஜன் பின்னாடியே அவள் கனி சுற்றிக்கிட்டே தான் இருக்கா. அவள் எல்லா இடத்துலையும் இப்போ ஏற்றி விட்றா பிரஜன். அதுக்கு மேலே அவன் கிழிச்சிடுறான். அவன் பொண்டாட்டிக்கு பக்கம் தான் பேச போகிறான். இன்னைக்கு ஒரு இது கூட வந்துச்சு, ஒரு பெர்ஃபார்மிங் டாஸ்கில் இந்த பிக் பாஸ் கிழிக்கிறான். அவன் டாஸ்க்ன்ற பேரில் ஒன்று கிழிக்கிறான்ல, அவன் என்ன சொல்கிறான்னா, ரிவ்யூ கொடுங்க, வார்டன் சரியாக இருந்தாங்களா, வார்டன் கிட்ட வீட்டில் இருக்க வார்டன் ஹாஸ்டலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்சதா இல்லை ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்சதா, எல்லாம் ஜாலரா கூட்டம் வேறு என்ன சொல்லும். கிட்டத்தட்ட இந்த பெஸ்ட் ஒஸ்ட் மாதிரி தான். எல்லாம் ஸ்கூல் தான் நல்லா இருந்தது, ஸ்கூல் தான் இன்ட்ரெஸ்டிங்காக. அவனுங்க சொன்ன பிரகாரம் ஸ்கூலை கொண்டு போனால் எந்த ஸ்கூலும் உருப்படாது, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் உருப்பட மாட்டானுங்க. அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் போட்டால் அதுக்கு மேலே சூப்பராக உருப்பட்டுரும் ஸ்கூல். ஓகேவா? அப்போது நீங்கள் அந்த ஸ்கூல் டாஸ்கில் கனி பெர்ஃபார்ம் பண்ணதை காட்டுறீங்க, எஃப்ஜே எங்கேயோ காஃபி போட்டதை காட்டுறீங்க, கீர்த்தி சுரேஷ் உள்ள அவங்க பட ப்ரொமோஷனுக்கு வராங்க, அந்த ரிவால்வர் ரீட்டா அப்படிங்கிற படத்துக்கு வராங்க. அப்போ அவங்க இன்டெரக்டாக பாருக் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்குலாம் நிறைய ஃபேன்ஸ் வெளில இருக்காங்கன்னா இவன் இன்னும் கடுப்பேறான். ஏன்னா வாழை பிடிச்சிட்டே சுற்றுறதான் விக்ரம் தான். எப்படி பூர்ணிமா உள்ளே வரப்போ பூர்ணிமா பின்னாடியே வாழை சுற்றிக்கிட்டு பூர்ணிமாவுக்கு ஒரு ஜால்ரா போட்டானோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி கீர்த்தி சுரேஷ் பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு வெளில எப்படி போகுது என்னன்னு சுற்றினது அவன் விக்கல்ஸ் தான். அப்போது அந்த இடத்துல பாருக் ஃபேன்ஸ் இருக்காங்க சொன்னால் இவனுக்கு டவுன் ஆயிடுது. இன்னும் கிரியேட் பண்ணும். அப்போது இவனுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்குன்றது உண்மைதான், ஒத்துக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு அதே இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஒருத்தருக்கு ஒரு விதமான டேலண்ட். அப்போ அவளை மாதிரி உன்னால் விஜய் மாதிரி உன்னால்